கண்டிப்பாக இந்த ஒரு வெற்றிக்கு ரோஹித் சர்மா தான் காரணம். ரோஹித் சர்மா மட்டும் இல்லைனா நான் இப்படி ப்ளே பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பாக இந்த வெற்றிக்கு அவர்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சுப்மன் கில் போட்டி வெற்றிக்கு பிறகு முக்கியமான பேட்டியை கொடுத்துருக்காருங்க. ரோஹித் சர்மா சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கேன். குறிப்பாக நான் பேட்டிங்கில் இவ்வளோ பெரிய ரன் அடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் ரோஹித் சர்மா தான். போட்டி நடந்துட்டு இருக்கும் போதே ரோஹித் சர்மா எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. முக்கியமாக அவர் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி போட்டிக்கு பிறகு ரொம்பவே ரோஹித் சர்மா பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு நம்ம சுப்மன் கில். அப்படி என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லுக்கு நம்மளோட நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா இரண்டாவது ஒரு நாள் போட்டி முடிந்தாங்க. இந்த ஒரு போட்டி இந்தியா அணிக்கு ஒரு முக்கியமான போட்டி கிடையாது. ஏன்னா இந்தியா முதல் போட்டி ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. அதனால் இந்த ஒரு போட்டி பொறுத்தவரையும் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான போட்டி. இந்த போட்டியில் யார் வெற்றி பெற போகிறோம் அப்படின்ட்டு தொடக்கத்தில் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா முதல் போட்டி மேட்ச் நடக்குமா நடக்காது அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மழை விடவே இல்லை. அந்தளவுக்கு தர்மசாலா மைதானத்தில் மழை அதிகமாக பெஞ்சதுனால ஒரு கட்டத்தில் 5 மணிக்கு மேலே தான் மழை விட்டுது. இதன் காரணமாக மேட்ச் 25 ஓவர் அப்படின்னா டீமுக்கு கொடுத்தாங்க. அந்த ஒரு போட்டியில் இந்தியா ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. ஆனால் இன்றைய போட்டியில் முழு போட்டி நடக்க வாய்ப்பு இருந்திருக்கு. முழு போட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க கரெக்டான நேரத்துக்கு. அதுக்கேற்ற போல் முதல்ல டாஸை வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் டீம் அங்கே பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்தியாவோட பேட்ஸ்மேன் நம்மளோட சுப்மன் கில் மற்றும் ரோஹித் சர்மா தான் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து சுப்மன் கில் வராமல் அவரோட பிளேஸில் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் கிளம்பி இறக்கி விட்டார். போன மேட்ச்சில் நம்மளோட சுப்மன் கில் ரோஹித் சர்மாவை எதிர்பாராத விதமாக ரன் அவுட் ஆக்கி விட்டுருப்பாரு. அதனால் இந்த போட்டியில் நான் ஓப்பனிங் பண்ணல, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் நீ ஓப்பனிங் பண்ணு அப்படின்னு இறக்கி விட்டுருக்காரு. அவரும் நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் 4 ரன்னுக்கு அவுட் ஆகி திரும்பி வெளியே போனார். ரோஹித் சர்மா கூட இணைந்து நம்மளோட சுப்மன் கில் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ப்ளே பண்ணார். நல்லாவே 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு டீசெண்டாக விளையாடுறாங்க. இவங்க விளையாடுறத பார்த்தா ஏன்டா ஓப்பனிங் நீ வரல அப்படிமா இருந்துச்சு. 2 பேரும் சூப்பராக ப்ளே பண்ணாங்க. ஒரு செம்மையான கிரிக்கெட்டை ப்ளே பண்ணாங்க. ஒரு இடத்துல கூட சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் கூட நல்லாவே ப்ளே பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் ரோஹித் சர்மா ஒரு அதிரடியாக விளையாண்டுருந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறாரு, ரோஹித் சர்மாவை யார் தடுக்க போகிறா அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் நம்மளோட ரஷீத் கான் நான் இருக்கேன் அப்படின்ட்டு உள்ளே வந்தார் பாருங்க. ரஷீத் கான் போட்ட அவரோட 2வது ஓவரில் ரோஹித் சர்மா முதல் பாலை எடுத்தாங்க. அந்த ஒரு பால் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பால். செம்மையாக பால் போச்சு. கண்டிப்பாக ரோஹித் சர்மா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒரு பால் தான் போடுவார் அப்படி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரோஹித் சர்மா பேட்டை டொக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காரு. ஆனால் உள்ளே போல்டு அடிச்சிருக்கு. ரோஹித் சர்மா இது எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு அவரோட ரியாக்ஷனே தெரிஞ்சிச்சு. ரஷீத் கான் செம்மையாக ஒரு பாலை போட்டிருக்காரு. அதன் பிறகு கிளம்புறீங்க இஷான் கிஷன் மற்றும் நம்மளோட சுப்மன் கில் 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் மீண்டும் பில்ட் பண்ணியிருந்தாங்க. என்னதான் ரோஹித் சர்மா அவுட் ஆயிருந்தாலும் ஆனால் சுப்மன் கில் டீசெண்டாக விளையாடி மேட்சை பொறுமையாக கொண்டு போயிருந்தார். இஷான் கிஷனும் தொடக்கத்தில் ரொம்ப பொறுமையாக ப்ளே பண்ணி ஆனால் ஒரு கட்டத்தில் என்னதான் ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு அதிரடியாக ஆரம்பிச்சாருங்க. எதிர்பார்க்கவே இந்த வரைக்கும் அதிரடியாக விளையாடுவார் அப்படின்ட்டு 20 பந்துகளில் 20 ரன் மட்டுமே ஃபர்ஸ்ட்டில் இஷான் கிஷன் அடிச்சிருந்தார். ஆனால் அடுத்த 20 பந்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் அடித்து சதமே அடிச்சிட்டாருங்க. 125 ரன் அடிச்சுட்டு இஷான் கிஷன் அவுட் ஆனார். அதன் பிறகு வந்த பேட்ஸ்மேன் யாருமே சரியாக ப்ளே பண்ணல. ஸ்லேயர் சேர் ஒரு ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். இருந்தாலுமே அதன் பிறகு கேஎல் ராகுல் ஆகட்டும் யாருமே சரியாக ப்ளே பண்ணல. ஆனால் சுப்மன் கில் இருக்கார் இல்லையா, இன்றைக்கி ஒரு 150 போட்டிருக்காருங்க. 200 அடிப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் 200 மிஸ் ஆகிடுச்சு. 154 அடித்து மேட்ச் ஒரு மிகப்பெரிய லெவலில் தூக்கியிருக்காரு கேப்டனாக. முக்கியமாக இந்த ஒரு பேட்டிங்கை குறித்து கண்டிப்பாக இதுக்கு முக்கிய காரணமே ரோஹித் சர்மா தான். கண்டிப்பாக நான் அவரை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு போட்டிக்கு பிறகு ரோஹித் சர்மா புகழ்ந்திருக்காரு. எப்படி ப்ரோ ரோஹித் சர்மாவே அவுட் ஆகிட்டாரு, அதன் பிறகு இவர் தான் பேட்டிங் பிடிச்சாரு, அதுக்கப்புறம் எப்படி ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் பாருங்க. அதன் பிறகு கிளம்பிய நம்மளோட ஆப்கானிஸ்தான் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் வந்திருந்தாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கோர் அடிக்க முடியாதுன்னு தெரியும். 402 ரன் இந்தியா அடிச்சிருந்தாங்க. 403 ரன் அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி இப்ராஹிம் மற்றும் நம்மளோட குர்பாஸ் 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு பேட்டிங் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக குர்பாஸ் போன மேட்ச்சில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 1 மேன் 1 ஆர்மையாக யாரை எப்படி விளையாண்டாலும் நான் டீமுக்காக அடித்து கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு முதல் போட்டியிலேயே அவரோட அதிரடியை காமிச்சாருங்க. செஞ்சுரி பதிவு பண்ணியிருப்பார். இந்த ஒரு போட்டியிலையும் செஞ்சுரி பதிவு பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்தளவுக்கு டீசெண்டாக விளையாண்ட அந்த நேரத்தில் குர்பாஸ் அவுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா இப்ராஹிம் அவுட்டு, அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே அவுட் ஆகிட்டு போனாங்க. சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாலும்
அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்கோரை வந்து சேஸ் பண்ண முடியலங்க. ஸோ வந்து ஒரு தோல்வி வந்து பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ வந்த பேட்ஸ்மேன் யாராச்சும் ஒருத்தர் நின்று சுப்மன் கில் மாதிரி நம்மளோட இஷான் கிஷன் மாதிரி நின்று ப்ளே பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கோர் பக்கத்துலேயாச்சும் போய்க்கலாம். ஏன்னா வந்து எல்லா பேட்ஸ்மேனும் டக்கு டக்குன்னு அவுட் ஆனதுனால ஸோ வந்து ஸ்கோரை வந்து அடிக்க முடியல, பின்னாடி வந்து சேஸ் பண்ணவும் முடியல. ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸில் வந்து தோற்றுருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்தியா இந்த ஒரு வெற்றியால் இந்த தொடரை வந்து கைப்பற்றியாச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு போட்டி இந்தியா வெற்றி பெற்று மீண்டும் இன்றைய போட்டி வெற்றி பெற்றதுனால இந்தியா பேக் டு பேக் 2 போட்டி வெற்றி பெற்றதுனால இந்த தொடரை வந்து இந்தியா கைப்பற்றியாச்சு. இன்னும் ஒரு போட்டி இருக்குது. அந்த ஒரு போட்டி சென்னையில் நடக்க போகுதுங்க. அந்த போட்டியில் ஆறுதல் வெற்றியாச்சும் ஆப்கானிஸ்தான் டீம் பெறுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு வெற்றிக்கு பிறகு நம்மளோட சுப்மன் கில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எனக்கு முக்கியமான ஒரு உதவியாக இருந்தது நம்மளோட ரோஹித் சர்மா தான். கேப்டன்சிலையும் சரி பேட்டிங்லையும் சரி எனக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்காரு. முக்கியமாக பேட்டிங் வந்து ப்ளே பண்ணும்போது நான் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணுறேன், நீ வந்து அதுக்கேற்ற போல் ஸோ என்னை ஃபஸ்ட்டு நீ பாரு, கண்டிப்பாக பேட்ஸ்மேனை நீ வந்து பார்க்கணும். ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் மட்டும் நீ கரெக்டாக ப்ளே பண்ணால் கண்டிப்பாக நீ நல்லா ப்ளே பண்ணுவேன். ஸோ வந்து பேட்ஸ்மேனை பார்த்து நீ ஓடு அப்படின்னு ரோஹித் சர்மா ஒரு சில பாடத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. முக்கியமாக பேட்டிங்கில் எந்த ஷாட் எப்படி ப்ளே பண்ணணும், அது முக்கியமாக எந்த நேரத்தில் ப்ளே பண்ணணும் அப்படின்னு ரோஹித் சர்மா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. மேட்சை எப்படி கொண்டு போகணும், ஸோ ஒரு ஸ்கோரை எப்படி பெரிய ஸ்கோரை வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நான் ரோஹித் சர்மா வந்து கற்றுக்கிட்டேன். ரோஹித் சர்மா இருந்தாலும் அவுட் ஆகிட்டு போயிருந்தாலும் எனக்கு அவர் சொன்ன இந்த ஒரு விஷயம் தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு கேப்டன்சியில் கூட எனக்கு ஒரு சில விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஃபீல்டரை வந்து இங்கே வைக்கணும், ஸோ வந்து இந்த பவுலர் இப்போ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கேப்டன்சியில் எனக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். அதையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணினேன். அதனால் எனக்கு அந்த ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சுப்மன் கில் ரோஹித் சர்மா பற்றி புகழ்ந்து பேசியிருக்காருங்க. கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேன், மிகப்பெரிய ஒரு கேப்டன். அவர்கிட்ட ஒரு வார்த்தைகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்கும். அதை வந்து கரெக்டாக கேட்டால் கண்டிப்பாக டீம் வந்து வெற்றி பெறும் அப்படின்ட்டு இன்றைய போட்டி மூலமாக சுப்மன் கில் தெரிஞ்சிருக்காருங்க. ரோஹித் சர்மா முதல் போட்டியில் அவுட் ஆகக்குள்ள நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா என்னோட மிஸ்டேக் தான், நான் வந்து தேவையில்லாமல் ஓடாமல் விட்டுட்டேன். அதுக்கு பிறகு ரோஹித் சர்மா கிட்ட நான் போய் பேசினேன். ரொம்ப சாரி, நான் வந்து தெரியாமல் தான் மிஸ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, கிரிக்கெட்டில் எதுவும் சகஜமான விஷயம், நான் பெருசாக இந்த எடுத்துக்கல, நீ அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் நீ கரெக்டாக பேட்டிங் ப்ளே பண்ணு அப்படின்ட்டு ட்ரிங்க்ஸ் பிளேக்லன்னு சொன்னார். போட்டிக்கு பிறகும் ரொம்பவே எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தார் ரோஹித் சர்மா. கண்டிப்பாக அந்த இடத்துல நான் எதிர்பார்த்தேன். ஸோ யோசித்தேன், ரோஹித் சர்மா இவ்வளோ பெரிய மனசு இருக்குது, அவரை பற்றி நான் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிக்கல அப்படின்னு நான் அதில் யோசித்தேன். அப்படி மாதிரி கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை ரோஹித் சர்மா பற்றி பேசியிருக்காங்க. 2027 உலகக்கோப்பையில் கண்டிப்பாக ரோஹித் சர்மா பங்கேற்றே ஆகணும். அதுக்கு நான் என்ன உதவி பண்ணுமோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ரோஹித் சர்மா தான் இந்த உலகக்கோப்பையை வென்று கொடுக்க போகிறாரு. நான் வந்து கேப்டனாக தான் இருக்க போகிறேன். அதுக்கு பின்னாடி ரோஹித் சர்மா தான் வழி நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சுப்மன் கில்லும் நல்லா பேசியிருக்காருங்க. கண்டிப்பாக சுப்மன் கில் நல்லாவே ஃபார்மில் இருக்கார். கேப்டன்சியும் ஒரு சில விஷயத்தை தப்பு பண்ணியிருந்தாலும் ரோஹித் சர்மாட்ட கேட்டு திருந்திக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக ரோஹித் சர்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீரும் சரி வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், சுப்மன் கில் சொன்னது சரியா? ரோஹித் சர்மா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணி கொடுத்துருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை போட்டுருங்க. இந்த ஒரு வெற்றிக்கு யார் காரணம் அப்படிங்கிறதையும் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க.